படம் வேற லெவலு இல்ல. டைரக்டருக்கு ஃபேன் பேஸ் இருக்கு. அனிருத் தான் படத்தோட மெயின். அந்த அளவுக்குலாம் இல்லை. இவங்க நான் இதுலயே தமிழ்நாட்டிலேயே வந்து 100 வருஷம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு புதுசாக ஒன்று பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஏன், அதான் கேள்வி. இதுக்கு முன்னாடி அருண் பாரதிராஜன் படங்கள்லாம் வந்து இதே மாதிரி வயலன்ஸ் இருந்துச்சு, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை தலைவர். ஏன்னா அவங்களாம் வந்து நான் வந்து ஒரு நடிகன்னு வச்சுக்கலேன், நீ சொன்னதை நான் கேட்டு நடிச்சுவேன். அவரே ஒரு டைரக்டர், அவருக்கு எவ்வளோ இம்பேக்ட் தெரியும், யாரை வந்து தீண்டுனா அந்த படம் ஓடும். ஓட்டுனார்ல விக்ரம், ஓட்டுனார்ல லியோ, ஓட்டுனார்ல மாநகரம் பண்ணார்ல, கைதி பண்ணார்ல. அப்போ அவருடைய லிமிட் தெரியுதுல, லிமிட்டுக்கு மேலே போகுது, எனக்கு வந்து கெட்ட பேர் வரும். இந்த மாதிரி பண்ண வேணும். நீங்கள் ஸ்டோரியை கேட்டு நடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டோரியே கிடையாது படத்தில். ஸோ அதுதான் ராக்கி கூட பார்த்துட்டோம், பயங்கரமாக இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்களாம் பண்ணும்போது ஒன்றும் தெரியல. நீங்கள் யார் ஒரு ஃபேன் பேஸை வச்சுருக்கீங்க? ஒரு டைரக்டருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னா நெல்சன் கூட இவ்வளோ கிடையாது. லோகேஷ்க்கு தான் அதிகமான ஃபேன் பேஸ் இருக்குது டைரக்டராக. என்ன பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள்? ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ். அனிருத் தான் படத்தோட மெயின் ஹீரோவாவே இருக்காரு. மியூசிக் இல்லைன்னா படம் இல்லை. படத்துல நிறைய இடத்துல ஹார்ட் ஃபார்ம்ல வராங்க. இதோ லாஸ்ட் சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிளாஸ்டிக் பூ, ஒரு துப்பாக்கி, அதை வச்சு ஒரு மெசேஜ் சொல்லிருப்பாங்க. பயங்கரமா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதாவது ஃபேமிலியோட எல்லாம் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஒன்றும் படத்துல கதை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி படத்துக்கு 18+ன்றதால குழந்தைங்களும் பார்க்க முடியாது. பார்க்குற அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஒன்றும் கிடையாது. பசங்களாம் வந்து பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. சூப்பரான பிளாக் சீன்லாம் இருக்குல்ல படத்துல. பசங்களா பார்க்குற சீன் நல்லா இருக்கு. இவங்க கலெக்ஷனுக்காக எடுக்கல, லோகேஷ் கனகராஜுக்காக எடுத்துருக்காங்க. அவரோட ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணணும், உள்ள என்ஜாய் பண்ணிட்டாங்க, நல்லா இருக்கு. இல்ல கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா லோகேஷ் கனகராஜ் அனிருத் 2 பேர் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி அந்த செகண்ட் ஹாஃப்ல சந்திரான்னு ஒரு போர்ஷன் ஒன்று வரும், ஒரு கெட்டப் போட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த கேரக்டர் பயங்கரமா இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. படம் தாராளமா பார்க்கலாம், பசங்களாம் வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு படம், என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு இடத்துல கூட உங்களுக்கு போர் அடிக்காது. தாராளமா பண்ணலாம். அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு, அதை பயங்கரமா பண்ணிருக்காப்ல மனுஷன். சூப்பரா எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காம சூப்பரா இருக்காப்ல. படத்துல லாஜிக் மிஸ்டேக் ஊர் பட்டது இருக்கும். போலீஸை வந்து இவங்க அடிக்கிறா பயங்கரமான லாஜிக் மிஸ்டேக், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இந்த படம் நமக்கு சூப்பரா இருக்கு, சூப்பரா பார்த்து நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த லோகேஷ் கனகராஜை பிடிக்காத நபர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா என்ன ஃபுல்லா ட்ரக்ஸ் இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த திமுக ஊப்பிக்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க லோகேஷ் கனகராஜை பிடிக்காது. அவனுக்கு வேணா படத்தை கை ஊற்றுவானுங்க தவிர ஒரு படமா வந்து இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா உண்மையிலேயே சொல்றேன், ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் போர் அடிக்காம போகுது. அவ்வளவுதான், அதான் நமக்கு வேணும் மேஜரா. போர் அடிக்காம போகுது. அதுவும் அவரோட பாடி லாங்குவேஜ், மேனரிசம், அனிருத் மியூசிக் சான்ஸே இல்லை. உண்மையிலே அனிருத் தான் போறான்னு தெரியல, ஹாலிவுட்ல இவங்க தூக்கி விட்டாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி இல்லை, டிஃப்ரெண்டா ட்ரை பண்றாரு அனிருத், நல்லா இருக்குல்ல. இப்போ பாருங்க நிறைய பாசிட்டிவ் இருக்கு. அதெல்லாம் சாதாரணமா எப்பவும் பேசுறதுதான், நல்லாதான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பெருசா குறை சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, முகம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நீங்க ஃபேமிலி அடிட்டு பார்க்க மாட்டேன், குழந்தைங்க வரப்போறதுல, பசங்க என்ஜாய் பண்றதுக்கு அப்ப எல்லாம் போட நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, பயங்கரமா பண்ணிருக்காரு. உண்மையிலேயே அனிருத் தான் பண்ணாரா மியூசிக் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. பீக் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்றது படம். ஹீரோவாக அவதாரம் எடுத்திருக்காரு. இல்ல ஹீரோவா அவதாரம் எடுத்திருக்காரு, படம் நல்லா பண்ணிருக்காரு. எல்லாம் தாண்டி ஒரே விஷயம் மட்டும் நான் சொல்லணும், லோக்கிக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்க பயங்கரமா. படத்துல ஒரு சில மைனஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மைனஸை ஓவர் கம் பண்ணி வர அளவுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு எவனா ஒருத்த வந்து படம் ஃபுல்லா குப்பை படம்பா, இது வேஸ்ட்டுப்பா அப்படின்றானாக்கா அதை நம்பாதீங்க. நீங்க வந்து படத்தை பாருங்க, பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்க. படத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. படத்துல லோக்கியோட அந்த ஆட்டிடியூடே ரொம்ப சூப்பரான ஒரு ஆட்டிடியூடா இருக்கும். ரெண்டாவது அனிருத்தோட மியூசிக், இந்த மாதிரி மியூசிக்கே இதுக்கு முன்னாடி படத்துல நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, வேற லெவல்ல மனுஷன் வந்து வயலில பிடிச்சி இழுத்துட்டாப்புல பயங்கரமா. அடுத்து சந்திரா கதாபாத்திரம் வேற லெவல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காவிய காதல் பார்த்த மாதிரி இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா வந்து நீங்க பாருங்க, பிடிக்கும் உங்களுக்கு இந்த படம். படத்துல ஸ்டோரி எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, படத்துல லாஜிக் எதிர்பார்க்காதீங்க. ஆனா வந்து படம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படத்தை வந்து பாருங்க, நல்லா இருக்கும். இப்போ இது ரிலவெண்டா இருக்கும். இப்போ அனிருத் கூட சாயை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அனிருத் வந்து இல்ல, ரெண்டு பேருக்குமே ஒரு பேட்டர்ன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அனிருத் வந்து எவ்வளவு நல்ல படங்களுக்குலாம், கத்தி படத்துக்கு இன்னும் அந்த பிஜிஎம்லாம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம் நமக்கு சூப்பரா. நிறைய நல்ல மியூசிக் கொடுத்துருக்காரு அவரும். இவரும் இப்போ வளர்ந்து வராரு. ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டின்னு வச்சு நம்மளே ஒரு ஈகோ கிளாஸ் விட்டுறக்கூடாது. ரெண்டு பேருமே வளர்ந்து வரட்டும், நல்லா பண்றோம். இந்த மாதிரி இந்த படத்துல அனிருத் ப்ரூவ் பண்ணிருக்காரு பாருங்க. நீங்க அனிருத் மேல என்னதான் நீங்க விமர்சனம் வச்சாலும் இந்த படம் உண்மையிலேயே இந்த படம் எத்தனை வருஷம்னாலும் பேசும், அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சீன், ஒரு ப்ராஸ்டியூஷன் பிளேஸ்ல ஒரு சீன் நடக்கும். அந்த சீன்ல வர மியூசிக்கை மட்டும் பாரு, அதுக்கு இனிமேல் எவனா போட முடியுமான்னு தெரியல, அப்படி போட்டிருப்பாங்க. சொல்லுங்க. சபாஸ் போலீஸ்கார், சபாஸ். இல்லாதவன் மேலதான் அவங்க தர்பார் இருக்கும். இல்லாதவன் வந்து முடிவு எடுத்தானா என்ன நடக்கும்ன்றத டிசில சூப்பரா பண்ணிட்டாரு லோகேஷ். கண்டிப்பா அருண் மாதேஸ்வரனுக்கு ரொம்ப சலாம. படம் வேற லெவல்ல. நான் ஏன் லோகேஷ் ஒத்துக்கிச்சின்னு நினைச்சேன். நீ லியோப்பா மாஸ்டர்ப்பான்னு நினைச்ச, நீ மனுஷனப்பா சிவனப்பான்னு
சூப்பரா பண்ணிருக்கிறாரு. படம் கண்டிப்பா சூப்பரா ஓடும். வெற்றி வெற்றி வெற்றி. ஓகேவா? வேற எந்த இது இல்ல. அதே மாதிரி பேக்ரவுண்ட்ல அனிருத் மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சூப்பரா போட்டிருக்கு. படம் வேற லெவலு. இல்லாதவன் மேல வந்து கை வச்சா போலீஸ்காரனா இருந்தாலும் புரட்டி எடுப்போன்றத கண்டென்ட்டா வச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர். படம் ஃபுல்லா இமோஷனல் தான். அழுதுகிட்டே தான் அக்கா படம் பார்த்தேன். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, லோகேஷோட நடிப்பு, டைரக்ஷனா நீ ஒரு தந்தையா இருந்தாலும் நடிப்புலயும் நீ ஒரு அப்ளாஸ் வாங்கியிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. அவரு அப்படியே ஆடியோ லஞ்ச்ல ஏக்கத்தோட பார்த்த அந்த ஒரு ஸ்டில்ல பார்த்துட்டு தான் நான் படத்துக்கு வந்தேன். கண்டிப்பா வேற லெவல்ல மிரட்டி எடுத்துருக்குறாப்படி. படம் உண்மையாலுமே படம் ஃபுல்லாவே இமோஷனல் தான். ரொம்ப கனெக்ட் ஆகி பார்த்தாதான் முடியும். ஒரு ரவுடிய துரத்துற போலீஸ் பண்ற அராஜகத்துக்கு லோகேஷ் கொடுத்த தாஸ் கொடுத்த அப்ளாஸ் தான் மிகப்பெரிய வெற்றி. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. லோகேஷ் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே.